1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இன்னொரு வசனமும் நான் சேர்த்து வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 பகுதியிலும் ஒரு வார்த்தை பொதுவாய் வருகிறது, கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் காண்கிறோம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் காண்கிறது போல காண்கிறோம். அப்பொழுது ஒரு இப்பொழுது உண்டு, ஒரு அப்பொழுது உண்டு. இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிறோம். ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்லும் போது, ஒரு நாள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது, ஒரு நாள் நம்முடைய மரணம் சம்பவித்து தேவ சன்னிதானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது, அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டு இருக்கிறபடியே நாம் அறிந்து கொள்ளுவோம். இப்பொழுது நாம் மண்ணின் சாயலிலே இருக்கிறோம், பூமிக்குரியவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது விண்ணின் சாயலாய் விண்ணுக்குரியவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது குழந்தை போல பேசுகிறோம், குழந்தை போல செயல்களை செய்கிறோம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே நிலையான நித்திய மகிமையை தரித்துக் கொள்வோம். இதுதான் மகிமையான நம்பிக்கை, மகிமையான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை. உலகத்தாருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கலாம், என் பிள்ளைய படிக்க வைப்பேன், முன்னேறுவேன், பெரிய வீடு கட்டுவேன், எல்லாம் இந்த பூமிக்குரிய குட்டி 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 நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்துவுடைய நம்பிக்கையை வேதம் சொல்லும்போது மகிமையான நம்பிக்கை என்று சொல்லுகிறது. அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத, எந்த மனிதனுடைய கற்பனையிலும் தோன்றக்கூடாத, அவரை முகமுகமாய் பார்க்கும்போது நம்மில் ஏற்படுகிற மாறுதல்கள், மறுரூபமாகுதல், மண்ணான சரீரம் விண்ணுக்குரிய சரீரமாய் மாறுதல், அதை விவரிக்கவே முடியாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகளே அல்ல. அது ஒரு சிறந்த எதிர்பார்ப்பு, முகமுகமாய் ஆண்டவரை பார்ப்பது. இப்போது சொப்பனத்தில் அவருடைய முகத்தை பார்க்கலாம், தரிசனத்தில் அவருடைய வார்த்தையை பார்க்கலாம், வேத வசனங்களை வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கலாம். சகையு அவரை பார்க்க விரும்பின போது மரத்தில் ஏறி அவரை பார்க்க விரும்பினான். ஆனால் அப்பொழுதோ அவரை முகமுகமாய் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் காலங்களில் இன்றைக்கு இருக்கிற கண்ணாடி அன்றைக்கு இருந்ததில்லை. இப்போ நமக்கு பாதரசம் பூசப்பட்ட கண்ணாடி. பழங்காலத்தில் எல்லாம் வெண்கலத்தை வளைவாய் செய்து அதை பாலிஷ் போட்டு எண்ணெய் போட்டு தேய்த்து
முகத்தை பார்ப்பாங்க. என்னதான் பார்த்தாலும் அந்த வெண்கலத்துல பூரண உருவம் பதியாது. தண்ணீர் அமைதியா இருக்கும்போது அல்ல முகத்தை பார்க்கிறோம். பல விதங்களில் நம்முடைய முகத்தை, நம்முடைய அழகை பார்க்க விரும்புகிறோம். ஆனாலும் அவைகள் மட்டுப்பட்டவைகள் தான். இயேசுவை பார்க்கும்போது, முகமுகமாய் அவரை பார்க்கும்போது, பிதாவின் பூரண மகிமை உள்ளவராய் பார்க்கும்போது அதில் உள்ள ஆனந்தத்தை வர்ணிக்கவே முடியாது. பூமியிலே தன்னுடைய தெய்வீகத்தை அவர் மறைத்து வைத்துவிட்டு, பூரண மகிமையை மறைத்து வைத்துவிட்டு, மாம்சமும் இரத்தமும் உடையவராகி ஒரு அடிமையை போலத்தான் இந்த பூமியில வாழ்ந்தார். ஆனால் அவருடைய மகிமை மகா பெரிய மகிமை. மறுரூப மலையிலே ஓரளவு மகிமையை சீஷர்கள் கண்டார். அவருடைய பூரண மகிமையை மனுஷ மாம்சீக சரீரத்திலிருந்து பார்க்க முடியாது. பார்த்தால் மரித்து போய்விடுவான். அவ்வளவு பெரிய மகிமை. பத்மோ தீவிலே கிறிஸ்துவனுடைய மகிமையை ஓரளவு அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டார். அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிப்பட்டது. அவருடைய கண்களெல்லாம் தீப்பந்தங்கள் போல அக்கினி ஜுவாலையாய் இருந்தது. அதையெல்லாம் அவர் வர்ணிக்கிறார். ஒரு அளவுதான் யோவான் அப்போஸ்தலனுடைய கண்களால் தேவ மகிமையை பார்க்க முடியும், பூரணமாய் பார்க்க முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை சொல்லுகிறார். அவரை பார்க்கும்போது, பூரண அழகுள்ளவராய் பார்க்கும்போது, பூரண மகிமையுள்ளவராய் பார்க்கும்போது நாமும் மருவமாகி விடுவோம். நாமும் மகிமையின் மேல் மகிமையுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அழிவுள்ள அந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். அப்பொழுது நாம் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவோம். அப்போது அவரை முகமுகமாய் பார்ப்போம். யார் யாருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் இருக்கிறதோ, அவர் அந்த அவரை பார்க்கிற பெரிய பாக்கியத்தை அன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். யாரோடைய முகத்தை தரிசிப்பார்கள்? மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்கள், அவர்கள்தான் தேவனை தரிசிப்பார். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை. தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகையை நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். வரலாற்றின் எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. கர்த்தர் வருகை குறித்த சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி நெருங்குகிறது. அதற்கேற்றபடி IS தீவிர இயக்கங்கள் கிறிஸ்துவனுடைய கழுத்தை வெட்டி எரித்து சாம்பலாக்கி மிருகத்தனமான ஒரு காலத்துக்குள்ளே வேகமாய் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. D.L. மூடி என்ற பக்தன் அடிக்கடி கர்த்தரை பார்ப்பதை குறித்து பேசுவார், வருகை குறித்து பேசுவார், வருகையின் அடையாளங்களை குறித்து சொல்லுவார். அவர் சொல்லுவார், இந்த மாலை கூட்டம் ஆரம்பிக்கும் போது அவருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ அதை விட இப்பொழுது நாம் சமீபமாகிவிட்டோம். அவரை சந்திக்கிற நேரங்கள் வந்துவிட்டது. ஒரு நாள் அவர் சொன்னார், ஒரு நாள் நீங்கள் ஒரு செய்தி கேள்விப்படுவீர்கள்,
டிஎல் மூடி மரித்து விட்டார் என்கிற செய்தி, அதை நம்பாதிருங்க. அந்த செய்தி உங்களுடைய காதிலே கேட்கும்போது, நான் மகிமையில் மகிமை அடைந்த அந்த மகிமையின் தேசத்திலே மகிமையின் ராஜாவோடு என்றென்றைக்கும் வாழுவேன். அவருடைய மரண நேரம் வந்தது. அவர் சொன்னார், உலகம் சுருங்கி சின்னதாகி மறைந்து கொண்டே இருக்கிறது, பரலோகம் பெரிதாகி பெரிதாகி என் அருகிலே வந்து விட்டது, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்லுகிற நேரம் வந்து விட்டது, இது என்னுடைய முடிசூட்டு விழா, தேவ மகிமையை காண்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஸ்தேவான் மரிக்கும் போது சொன்னார், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மரித்தார். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா போய் இருந்தேன். அப்பொழுதெல்லாம் 5 நாட்கள் கப்பலில் தான் பயணம் போகும். மலேசியாவுக்கு இந்த கப்பல் 5ஆவது நாள் ராத்திரி போய் சேரும். 6ஆம் நாள் கிளாங்குங்கிற இடத்துக்கு மலேசியாவில் சேரும். 7ஆம் நாள் சிங்கப்பூரில் போய் சேரும். முதல் முறை நான் போகும்போது என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை, 4 வயசு, 6 வயசு, 8 வயசு, 3 பேர் தான் இப்போ பிறந்திருந்தார்கள். ஆகவே என் மனைவி விட்டும் பிள்ளைகளை விட்டும் போறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தாலும், அப்போதெல்லாம் அங்கே ஊழியத்துக்கு போனால், ஒரு முறை கப்பலில் போனால் அடுத்த கப்பலுக்கு 21 நாள் காத்திருக்கும். பொதுவாக அங்கே போகிறவங்க 3 மாதம் இருந்து தான் வருவாங்க. நான் தெரியாதனமாக போயிட்டு ஒரு 10 நாளில் என் மனைவிட்டேருந்து கடிதம் வருது. பிள்ளைகள்லாம் நினச்சி ஏங்குறாங்க, ராத்திரில தூங்க மாட்டேன்றாங்க, மூத்தவா கட்டில் இருந்து விழுந்தா, எல்லா சோக கதைகள். வெளிநாட்டு போகிற புருஷனுக்கு அப்படியே கடந்து எழுதி அவர் உள்ளத்தை புண்படுத்தணும். என் மனைவிக்கு தெரியல. அடுத்த தடவை எழுதுறா, ஆஸ்மானுக்கு ஹை ஃபீவர், டேடி எங்கே 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 எங்கே. ஸோ பிள்ளைகளுக்கு தனித்தனியாக லெட்டர் எழுந்தேன். அந்த லெட்டர் வந்த உடனே என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். உனக்கு லெட்டர் எழுதிக்காங்க, உனக்கு லெட்டர் என்ன இருக்காங்கப்பா, ரொம்ப ஆசை. 3 நாள் கழிச்சு அந்த லெட்டரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்கள் அப்பா தான் வேணும். நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் பிக்சர் போஸ்ட் கார்டு வாங்கி, அழகான புஸ்தகங்கள் வாங்கி, பொருட்கள் வாங்கி, ரிஜிஸ்டர் போஸ்டில் பார்சல் அனுப்பி வச்சேன். அந்த பார்சல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாளைக்கு சந்தோஷம்? 3 நாளைக்கு. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் அப்பா தான் வேணும். கடைசியில் பார்த்தேன், அங்கே அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டும் டேப் இருக்கும். ஒரு டேப்பில் பேசினேன், ஆஸ்பான் சும்மா இருக்கிறியம்மா, நல்ல பிள்ளையா இருக்கிறியா, அம்மா கீழ்படுறியா, நீ நல்ல பிள்ளையா இருந்தா நான் வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு அழகு கார் வாங்கிட்டு வருவேன், அப்படி இப்படிலாம் எழுந்தேன். என் மனைவி அதை போட்ட உடனே, டேப் ரெக்கார்டில் போட்ட உடனே என் சத்தத்தை கேட்டதும் பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஸ்பான் எப்படிமா நல்லா இருக்கேன் டேடி, நல்லா இருக்கேன் டேடி, நல்ல பிள்ளையா இருக்கிறியா, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறேன் டேடி, நல்ல பிள்ளையா இருக்கிறேன். கீழ்படியா உண்மையா என் சத்தம் என்று அவ கேட்டோன்னு மகிழ்ந்த மகிழ்ச்சி. எத்தனை நாளைக்கு? 4 நாளைக்கு. எங்களுக்கு இந்த டேப் ரெக்கார்டெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு டேடி தான் வேணும். கடைசியில் 3 மாதம் கஷ்டப்பட்டு நடத்திட்டேன்.
என் பிள்ளைகள்லாம் முதலே சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வருவோம் உங்களை பார்க்குறது. நான் ஃப்ளைட்டில் இறங்கி கஸ்டம்ஸ் எல்லாம் முடித்து தூரத்தில் இருந்து பார்க்குறேன். அவங்க என்ன பார்க்கல, நான் தான் முதல்ல பார்த்தேன். மூத்த மகா சபீனா கையில் ஒரு மாலை, ஆஸ்பான் கையில் ஒரு குட்டி மாலை, அடுத்தது கைப்பிள்ளை மனைவியுடைய தோளில் இருக்குது. எல்லாம் அங்கங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் நான் 4 நாள் கழித்து வந்ததான், கடைசியில் நான் அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்ததான் கட்டி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் விடவே இல்லை. காரில் ஏறுறேன், கார்லையும் என் கையை பிடிச்சிட்டே இருக்குது. அன்றைக்கு ராத்திரி தூங்குறேன், ஆஸ்மானி என் ஷர்ட்டையும் பட்டனையும் பிடிச்சிட்டே தூங்குறான். எதுக்கு? அவர் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. அதுபோல் நம்ம ஆண்டவரை பல ரூங்களில் மறைமுகமாக பார்க்குறோம். நம்முடைய மண்ணுக்குரிய சரீரம், நம்முடைய மாம்சம், நம்முடைய ரத்தம் நம்ம ரொம்ப மட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த நாள் வரும்போது தேவதூதர்களை பார்க்கிலும் நாம் மகிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த மண்ணான சரீரம் களைந்து வேறொரு ஆவிக்குரிய மகிமை சரீரத்தில் தான் அவரை முகமுகமாய் பார்ப்போம். நீதியிலே அவருடைய முகத்தை பார்ப்பே, விழிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுகிறார், நம்மை அவர் வழுவாதபடி பாதுகாக்க வல்லமையுள்ளவர், தம்மை மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவர். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் எழுந்திருப்பான். கர்த்தருடைய ராஜ்யத்திலே மகிமையோடு பிரவேசி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கையை பரலோகத்துக்கு நேராய் சுட்டி காண்பித்து பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய அருமை ஆண்டவர், அருமை இரட்சகர் வருவ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:1 இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அழிந்து போகாத கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகபடியால தான் கிறிஸ்து என்னுடைய ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமாய் மாறிவிடும், சாவு பரலோகத்துக்கு என்னை கொண்டு போகிற ஒரு பாலமாய் மாறிவிடும். சரி, இன்றைக்கு நான் சுருக்கமாக 5 காரியங்களை பரலோகத்தில் பார்க்கும்போது ஒரு 5 காரியங்கள் பரலோகத்தில் இருப்பது நமக்கு தெரிகிறது. அந்த 5 காரியங்களையும் சுருக்கமாக வேகமாக நோட்டில் நீங்கள் வேகமாக எழுதி கொள்ளுங்க. பைபிள் ஸ்டடிக்கு வரும்போதெல்லாம் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வாங்க, மறந்துட்டு வராதுங்க. அடுத்த வாரத்திலேருந்து உங்களுக்கு நோட்டு வரலைன்னா பின்னுக்கு வச்சிருக்கிறோம், வாங்கி கொள்ளுங்க, எழுதுங்க. இதெல்லாம் அபூர்வமான ஆசீர்வாதமே, விலையேற பெற்ற வைரம் முத்துக்களை போன்று. முதலாவது, பரலோகத்தில் நம்முடைய பிதாவானவர் இருக்கிறார். ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் போதும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல. ஆரம்பத்திலே 2 பரமண்டலங்களில் இருக்கிற வார்த்தை வந்துவிட்டது. நாம் அதை பரமண்டலங்கள் என்று சொல்லுகிறோம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், மகிமையின் தேசம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானம் என்று தமிழில் எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்தில் God created the heaven and the earth. முதல்ல வானத்தை தான் ஆண்டவர் உண்டாக்கினார். மொத்தம் 3 பகுதி இருக்கிறது. வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது. ஆதியில ஆண்டவர்
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து நிறுத்திட்டான். தேவதூதன் மேலிருந்து விழுந்த போது, லூசிபர் விழுந்த போது, இவன் மனுமக்களை வஞ்சிக்க முயற்சி எடுப்பான் என்ற ஆண்டவர் பாதாளத்தை இரண்டாவது சிருஷ்டித்தார். முதல் சிருஷ்டிப்பு heaven and the earth. தூதன் விழுந்த பிறகு பாதாளத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார். நாம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நமக்குள்ளே பரலோகத்தை ஸ்தாபிக்கிறார். நமக்குள்ளே இரட்சகரான கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் தங்கியிருப்பதான் அந்த பெரிய ரகசியம். 1 யோவான் 4:14 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே பரலோகத்தை வைக்க சித்தமானவர் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவை மட்டுமல்ல மகிமையின் ஆவியானவரையும் உங்களுக்குள்ளே வைக்க சித்தமானவர். உங்களுக்குள்ளே ஒரு பரலோகத்தை உருவாக்க ஆண்டவர் சித்தமானவர். வானத்தை உங்களுக்குள்ளே வைக்க, பரிசுத்தாவின் மூலமாய் உங்களுக்குள்ளே வைக்க. ஆகவேதான் அந்த மகிமையின் ஆவியானவர் உள்ளே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து பரலோக ராஜ்யத்துக்கு அவர் கொண்டு போகிறார். ஆகவே நமக்கு பூமிக்குரிய தகப்பன்மார் இருந்தாலும், பூமிக்குரிய கொஞ்ச கால வாழ்க்கையில் வந்தாலும், ஒரு நித்தியமான மகிமையின் பிதா, ஜோதிகளின் பிதா என்று அழைக்கப்படுகிறது. நமக்காக பரலோக ராஜ்யத்தில் அவர் இருக்கிறார். நாம் இங்கே இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு எபிரேயர் 4:1 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பூமியில நீங்கள் இருக்கிறது போல இருந்தாலும் கோடி கோடி கோடியான வருஷங்கள், நித்திய நித்திய காலங்களாய் பரலோகத்திலே வாழுவீர்கள். பிதாவானவர் அங்கே இருக்கிறார். பிதாவானவர் அங்கே இருக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் இயேசு மரித்து 40 நாட்கள் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து அதே பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்போஸ்தலர் 1:11 சொல்லுகிறது, அவர் பெத்தானியா என்ற இடத்துக்கு வந்தபோது மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பரலோகத்துக்கு ஏறி போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். மார்க்கு 16:20 நீங்கள் அதை வாசிக்கலாம். எபிரேயர் 1:3 நீங்கள் அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்துக்கு போய் அங்கே இறங்கினார். இயேசுவை குறித்து யோவான் எழுதுகிறார். யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இயேசு பரலோகத்தில் பூமிக்கு வந்தார். நமக்காக பாவ நிவாரணத்தை சிலுவையில் உண்டு பண்ணினார். நம்முடைய சாபங்களை முறிப்பதற்கு சாபமானார். நம்முடைய நோய்களை தீர்ப்பதற்கு முதுகெல்லாம் சவுக்களினால் அடிக்கப்பட்டார். பிசாசை தலையில நசுக்கி பாதங்களிலே காயங்களோடு ஒரு வெற்றியை அவர் பெற்றார். அவர் பரலோகத்துக்கு கடந்து போனார். இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ஒலிவ மலையின் சாரையில் உள்ள பெத்தானியா வரைக்கும் சீஷலோடு நடந்து வந்து கொண்டே இருந்தார். பெத்தானியா வந்தபோது கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு மேகம் அவரை அப்படியே எடுத்துக்கொண்டது. அவரை பிதாவினுடைய வலது பார்சத்திலே கொண்டு போய் இறக்கினது. ஸ்தேவான் அதை பார்த்து சொன்னார், அதோ பிதாவினுடைய வலது பார்சத்திலே இயேசு நிற்கிறதை நான் காண்கிறேன். அங்கே இருந்து அவர் என்ன செய்கிறார்?
நமக்கு 2 காரியங்களை செய்யும். ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் பாவம் செய்வோமானால் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற பிதாவினுடைய பிரதான ஆசாரியனாய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். உலகத்தில் நாம் தெரிந்து தெரியாமல் பாவம் செய்யும் போது நமக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். ஏதோ ஜாலியா பரலோகத்து போய் தேவதூதர்கள் கூட ஆட்டம் போட்டுட்டு அப்படி இருக்கவில்லை. அங்கேயும் அவருக்கு ஒரு பணி. அடுத்த பணி என்ன? நமக்காக வாசஸ்தலங்களை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீடு என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குரிய வீடு. அங்க நிறைய அபார்ட்மெண்ட். பிதாவின் காலம் பழைய ஏற்பாட்டின் காலம், இயேசுவின் காலம் புதிய ஏற்பாட்டின் காலம். பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் இயேசுவுக்கு தோழர்கள் என்கிற நிலைமைக்கு வருவார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்கிற சாணத்துக்கு வருவார்கள். பரலோகத்தில் நிறைய வாசஸ்தலங்கள். ஒரு பகுதியில் தேவ தூதர்களின் குடியிருப்பு, இன்னொரு பக்கத்தில் கேராபீன்கள் பாக்கம், நுங்கம் பாக்கம், கோடம் பாக்கம் மாதிரி இது கேரு வசிக்கிற இடங்கள், சேராபீன்கள் வசிக்கிற விடிய காலத்து நட்சத்திரங்கள், அவ்வளவு பெரிய இடங்கள். பிதாவின் வீட்டில் ஆபிரகாமுக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட். ஆபிரகாமை போல பூரணப்பட்டவங்க மடியில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஈசாக்கு அப்பார்ட்மெண்ட், ஈசாக்க போல தியான புருஷர்கள் அங்கே வருவார்கள். யாக்கோபு அப்பார்ட்மெண்ட், தேவனோடு போராடி மேற்கொண்டு ஜெபிக்கிறவங்க அங்கே வருவாங்க. யோசேப் அப்பார்ட்மெண்ட், மோசே அப்பார்ட்மெண்ட், நிறையா எலி அப்பார்ட்மெண்ட், எலிசா அப்பார்ட்மெண்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் கிடையாது. எனக்கு என்று பிதா எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. பரலோகத்தில் மகா சிறந்த இடம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருக்கு இடம். ஆனா நாம எங்க இருக்கிறோம்? குமாரனுடைய இரத்தத்தால மீட்கப்பட்டு அவருடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்களாகி அவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துக்கு ஒரு தேவதனும் கூட எட்டி பார்க்க முடியும். கிறிஸ்துவனுடைய மணவாட்டி பரலோகத்தில் ஒரு மிக சிறந்த இடம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின் 2000 வருஷமா நம்ம நினைச்சு இந்த இடத்துல இந்த வைரத்துக்கு ஒரு வைடூரியம் வைக்கலாம், அப்படி பிரகாசிக்கிற இந்த சுவரை இப்படி கட்டலாம், வஜ்ரக்கல்லால் கட்டலாம், நமக்கு அந்தரும் அப்படி கார் போய் நிற்கிற இடம், விமானம் போய் நிற்கிற இடம், ராக்கெட் போய் நிற்கிற இடம், நம்ம வீட்டில் எப்படி தோட்டம் எண்ணி ஒரு 6 நாள் உருவாக்கப்பட்ட உலகம் இவ்வளோ அழகா இருந்தா 2000 வருஷமா ஆண்டவர் நம்ம நினைச்சு ஆயத்தம் பண்ணுகிற இடம் எவ்வளவு அழகாயிருக்கும். உலகத்தில் ரொம்ப சிறந்த பணக்காரர்கள்ல புருனை தேசத்து ராஜாவும் ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய தகப்பனார் அரண்மனையை பார்க்க போனா, நான் பார்த்துருக்கேன் அவங்க அப்பா அரண்மனையை, பயங்கரமான நிறைய அரண்மனையில் ரூம் எல்லாம் தங்கத்தாலே செய்தோம். 1775 ரூம் அவங்க அப்பாவுடைய அரண்மனையில் இருக்கு. ஒரு நாள் அந்த புருனை இளவரசன் விமானத்தில் போகும்போது இந்த ராஜா பணிவிடை செய்கிறத
அவள் அழகில், அவருடைய மேனஸ், அவருடைய ஒழுக்கம், பேசுகிற விதம், அடக்கம் எல்லாருடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டது. ஆகவே அவளை பார்த்து சொன்னார், உன்னை நான் திருமணம் செய்ய விரும்புகிறேன். அவள் சொன்னாள், நான் உடனே பதில் சொல்ல முடியாது, எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட எல்லார்ட்டையும் நான் கன்சல்ட் பண்ணணும், ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த இளவரசன், என்னடா நான் ஒரு இளவரசன், உலகத்தில் பெரிய பணக்காரன் என்றாலும் இவ ஒரு மாதம் கேட்குறாளே டைம். காத்துக்கிட்டே இருந்தார். சரின்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒரு கண்டிஷன் சொன்னாவா. என்ன கண்டிஷன்? என்ன திருமணம் செய்து உங்க அப்பா அரண்மனையில் கொண்டு வைக்கக்கூடாது, எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தனி அரண்மனை, அலங்கரிக்கப்பட்ட அந்த அரண்மனை எனக்குன்னு புதுசா கட்டணும். அதுல நம்ம 2 பேர் தான் இருக்கணும். அங்க மற்ற ஒருத்தன் எட்டி எட்டி பார்க்க முடியாது. உங்களோட வாழ விரும்புகிறேன். ராஜாவுக்கு பெரிய, இளவரசனுக்கு பெரிய சந்தோஷம். அவளுக்குன்னு ஒரு அழகு அரண்மனை கட்டி கொடுத்தான். அவன் அவளோட தான் வாழ்கிறான். இயேசு கிறிஸ்து அப்படித்தான். நம்ம போய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு அல்ல, அவங்கெல்லாம் ஆடு மாடு இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நம்ம கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மனவாட்டி என்று அப்போஸ்தலர் 20:28 வாசிக்க. அங்கே இயேசுவை பார்க்கும்போது அது எத்தனை அழகாயிருக்கும். நமக்கு எல்லாம் வாசஸ்தலங்கள். முதலாவது பிதா அங்கே இருக்கிறார், 2வது குமாரன் பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய வலது பார்சத்தில், நான் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க நான் அருள் செய்வேன். 3வது நம்முடைய வாசஸ்தலங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. 4வதாக நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திரங்கள், நமக்கு வைத்திருக்கிற மகிமையின் கிரீடங்கள், ஜீவ கிரீடங்கள், வாடாத கிரீடங்கள், நித்திய சுதந்திரங்கள். சுதந்திரங்கள் என்று சொல்லும்போது எங்க வீட்டில் சாதாரண வீடு, அப்பா வச்சுட்டு போற சுதந்திரம், வீடு வச்சுட்டு போவாருன்னு நிறைய வீட்டில் அப்பாவை எதிர்பார்த்தா கடன் தான் வச்சுட்டு போறாரு. பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் டவுரி அது இதுன்னு கொடுத்து கடைசியில் ஆம்பளை பிள்ளைங்க வந்து நின்னா பாப்பரா தான் அப்பா நிற்கிறார். எல்லா பொண்ணையும் கடத்தும் போது என்னால் முடியலப்பா, கடன் ஆயிடுச்சு. ஆனால் பரலோக பிதா, பூமியில நாம் அவருக்காக என்னென்ன ஊழியங்கள் செய்தோம், என்னென்ன ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தினோம், என்னென்ன விதத்தில் அவருடைய ஊழியத்துக்காக கொடுத்தோமோ அதெல்லாம் பரலோகத்தில் கணக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், இந்த பூமியில் உங்கள் சொத்தை ஒன்றும் சேர்த்து வைக்காதுக்கு. பேங்கில் போட்டு விட்டா சில நேரம் பேங்கே திவாலாயிரும். நிறைய பேர் ஆசைப்பட்டு ரொம்ப வட்டி கிடைக்குதுன்னு அந்த சீட்டு கம்பெனி, இந்த சீட்டு கம்பெனி, அந்த ஃபைனான்ஸ், இந்த ஃபைனான்ஸ், 15% வட்டி, 20% வட்டி. ஒரு நாள் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமலே திருட்டு பசங்க ஓடியே போயிடுவான், எல்லாருக்கும் நாமம் போட்டு போயிடுவான். அவன் தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காது, பரலோகத்தை சேர்த்து வைங்க. எப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுங்க? நிறைய பைபிள் வாங்கி அல்லது கொடுங்க, ஏதாவது கிராமத்தில் ஆலயம் கட்டுங்க, ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு சபை ஏலிம் சபை. நம்முடைய சபையை மாதிரி சபை விசுவாசிகளுக்கு செலவழிக்கிற வேற சபையை பார்க்கவே முடியாது. ஆகவே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க என்ன செய்யலான்னு அலையாதுங்க, நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் முதலீடு செய்யுங்க. பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். பரிசுத்தவான்களின் சுதந்திரம்,
பேதுரு அதை குறித்து எழுதுகிறார். 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம் பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கொலோசியர் 1:12 சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினார். சங்கீதம் 16:9 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைக்கும், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே 4 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, நம்முடைய பிதா அங்கே இருக்கிறார். 2வது, இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். 3வது, நம்முடைய வாசஸ்தலங்கள் அங்கே இருக்கிறது. 4வது, நம்முடைய சுதந்திரங்கள் அங்கே இருக்கிறது. 5வதாக, நம்முடைய பெயர்கள் எல்லாம் அங்கே பரலோகத்திலே ஜீவ புத்தகத்திலே இருக்கிறது. பல வகையான புத்தகங்களை வேதம் சொல்லுகிறது. நாளாகம புத்தகங்களை சொல்லுகிறது, ராஜாக்களின் புத்தகங்களை சொல்லுகிறது, ஞாபக புத்தகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் பல புத்தகங்களை சொல்லியிருந்தாலும் நம்முடைய பெயர்களை எங்கே எழுதியிருக்கிறாராம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், சீஷர்களெல்லாம் 2 பேரா அனுப்பிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. என்ன ரிப்போர்ட் பண்றாங்க? ஊழியத்தில் அந்த அற்புதம் நடந்தது, இந்த அற்புதம் நடந்தது. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். பேய்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படிந்து. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேய்கள் கீழ்ப்படியணும்னு சொல்ற பார்க்கும். பேய்களை என் நாமத்தினால துரத்துனாங்களே துரத்துல. பேய் கீழ்ப்படினா உங்களுக்கு பெரிய சந்தோஷம். முட்டி போடு. கண்ணை உருட்டிட்டு இருந்தது, மரியாதையா முட்டி போடு, கையை கட்டு, இதே போதும். நீ போனாலும் சரி போட்டாலும் சரி, என்னை கீழ்ப்படிஞ்ச அதே போதும். இயேசுநாதர்கிட்ட வந்து பேய் துரத்திட்டோம், நான் 5 பேய் துரத்தினேன், 10 பேய் துரத்தினேன், அதை சொல்லல. நம்முடைய நாமத்தினால பேய்கள் எங்களுக்கு கீழ்ப்படிது. இயேசுநாதர் சொன்னாரு, இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாத, உன் பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால சந்தோஷப்படு. லூக்கா 10:20. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பேர் பரலோகத்தில் இருக்கா? இயேசு கிறிஸ்து உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்காரா? ஒரு காலத்தில் எழுதியிருப்பாரு. அப்போ நான் ரொம்ப ஜெபிப்பேங்க, அப்போ நான் ரொம்ப ரட்சிப்பில் அப்படி இருந்தேங்க. பிறகு என்னாச்சு? பிறகு அங்கே போய் சினிமா பார்க்க போனேன், பிறகு இங்கே போய் கூத்தாட போனேன், அங்கே போய் 2 கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து குடித்தேன். இப்போ என்னாச்சு? வேறு கிறுக்கிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிறுக்குத்தனமாக நடந்துட்டனால இப்போ கிறுக்கப்பட்டு போயிடுச்சு. ஒன்று செய், ஒரு வாரம் உபவாசம் இரு, உன் பாவத்துக்காக அழு, மறுபடியும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறத அந்த பேஜ் கொண்டு எனக்கு காட்டும்ப்பா, அதுவரை நான் விடாம ஜெபம் பண்ணேன். ஒரு காலத்தில் எழுதப்பட்ட, ஒரு காலத்தில் அச்சிக்கப்பட்ட, ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்தில் அந்நிய பாஷை பேசினேன், ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனம். அதெல்லாம் விடு. இன்னைக்கு உன் பேர் பரலோகத்தில் இருக்கா? உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு கசப்பும் இல்லாம, ஒரு இருட்டும் நேரடியான அப்பான்னு கூப்பிடும் போதே உடைய பிரசன்னம் வந்து இறங்குதா? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாலிபன் குத்தப்பட்ட, உன்னுடைய பேர் பரலோகத்தில் இல்லை நேர சொன்னார், அடுங்கி போயிட்டான்.
அவனுடைய பாவத்தை எல்லாம் பிட்டு 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 ஆவியானவர் பேசினார். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ இந்த விபச்சார பாவம் செய்தா, இத்தனை மணிக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா, இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீ தகாத இடத்துல உட்கார்ந்துருந்தா. கேட்டான். அவ்வளோதான், நடுங்கி அந்த மீட்டிங்கிலே தொப்புன்னு விழுந்துட்டான். நேர ஒரு வார காலம் உபவாசம் பண்ண. ஆண்டவரே, ஆதி அன்புக்கு கொண்டு வர, என் பேரு பரலோகத்தில் இல்லாமல் இருக்கவே கூடாது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12-15 வசனத்தில், ஜீவ புத்தகத்தில் தன் பேர் எழுதப்படாமல் இருக்கிறவர் அக்கினி கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்படுவார். அழுதான். ஒரு வாரம் கழித்து ஆண்டவருடைய அன்பு அவன் மேல வந்தது. உடைய கிருபை நிழலாடிகள். இந்த ஜீவ புத்தகத்தில் மீண்டும் இரத்தத்தை தோய்த்து, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை தோய்த்து, கிறுக்கப்பட்டு போன இடத்துக்கு கீழே அவனுடைய பேரை திரும்பவும் எழுதி, அதுக்கு பிறகு அவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய வந்து விட்டான். ஆண்டவரை முகமுகமாய் பார்ப்பது எத்தனை விசேஷம், எத்தனை பாக்கி. சிலர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாம தவிப்பார். ஒரு ஆளுக்குள்ள பேய் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஆளை பார்த்து என்ன பாரு, பார்க்க. பேய் இருந்தா பார்க்க. பேய் இருந்தா நான் பார்க்கும்போது என் கண் வழியா எனக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிறத பேய்க்கு தெரியும். ஒரு நாளும் பேய் நம்ம கண்ணை பார்க்கவே பார்க்க. பேய் பிடிச்சிருந்தா பார்க்க. நான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வழியே இவருக்கு பேய் இருக்கா இல்லைன்னா, கண்ணை அப்படி திருப்பான், இப்படி திருப்பான், நேருக்கு நேர் பார்க்க மாட்டான். காரணம் உள்ள மகிமையின் ராஜா இருக்கிறாருங்கிறது அதுக்கு தெரியும், பேய்க்கு தெரியும். சிலர் மேலே தள்ள கை வச்சாலே உள்ள பேர்ந்தால் அப்படி குத்துறது கைக்கு தெரியும். நான் உடனே உணர்ந்துக்குள்ளேன், உள்ள வேற ஒரு ஆசாமி இருக்கான். உனக்குள்ள ஒரு குட்டி பேய் இருந்தா இந்த பேய்க்கு கொண்டாட்டமா இருக்கும். நீ பார்த்தோன்னே நம்ம கூட்டாளியின் சிரிக்கும். சரி, அதெல்லாம் நமக்கு காரணம் இல்லை. இப்போ நான் கண்ணாடியில நிழலாட்டமாய் அவரை காண்கிறோம். அப்போது இயேசுவை முகமுகமாய் பார்ப்போம். எழுந்து நிற்போம். தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் உம்முடைய முகத்தை தரிசிப்பார், யார் யார் உடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு கர்த்தருக்கும் தங்களுக்கும் இடையே ஒரு பாவமும் இல்லை, குறிக்கவில்லை என்று உணர்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய முகத்தை பார்ப்பார். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை நீ தரும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நேரத்தை வேதத்தை அறிவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.